சேப்பாக்கத்தில் சென்னை அணி வெற்றி பெற 184 ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சடையாண்டி இணைக்கிறார். சடையாண்டி, விவரங்கள். நந்தா, சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடி கொண்டிருக்கிறது. இதில் டாஸ் வெற்றி பெற்று பேட்டிங்கை தேர்வு செய்திருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 183 ரன்களை எடுத்திருக்கிறது. 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டை இழந்து 183 ரன்கள். KL ராகுல் 77 ரன்கள் எடுத்து அந்த அணியினுடைய அந்த ரன் எண்ணிக்கை உயர்வதற்கு முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறார். 184 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாட இருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கலீல் அகமது 2 விக்கெட்டுகளையும், ஜடேஜா 1 விக்கெட், நூர் அகமது 1 விக்கெட், பதிரனா 1 விக்கெட் ஆகிய 4 வீரர்கள் விக்கெட் எடுத்திருக்கிறார்கள். KL ராகுல் மட்டுமே அதிகபட்சமாக 77 ரன்கள் எடுத்திருக்கிறார். அதற்கு பிறகு அபிஷேக் போரல் 33 ரன்கள். டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சேப்பாக்கத்தில் 183 ரன்கள் குவித்திருக்கிறது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெறுவதற்கு 184 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. நந்தா, நன்றி சடையாண்டி, விவரங்களுக்கு.